இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் எங்கள் அம்மா எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுடு. நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சோ இல்லை பிரச்சனையை பற்றி இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுதே அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிம்பாங்க. ஒரு சின்ன விஷயம் தாங்க. சின்ன வயசில் எனக்கு எக்ஸாம் அப்படின்னா, அம்மா எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கேம்மா, எக்ஸாம் முடிச்சு எப்போம்மா லீவ் வரும்னு. நீ ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு படித்து எழுதிடு, அதுக்கப்புறம் லீவ் வரும், என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒன்றொன்னா சீக்வன்ஸில் வரும். அதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணணுமே தவிர என்ன நடக்க போகிறது இப்படி பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, இப்போ நான் சமையல் பண்ண போகிறேன்னா சமையல் பண்ணுறச்சையே நான் இதில் உப்பு கூட ஆகிடுமோ புளி கூட ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி உங்களுக்கு சமையல் பண்ணி டென்ஷன் ஆகி பண்ணேன்னா நீங்கள் சாப்பிட்றச்சே எப்படி இருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கோடை காலம் அப்படின்னா சம்மர்னு எங்கே போனாலும் இன்றைக்கி ரொம்ப வெயில் ஜாஸ்தி, என்னது இது அப்படின்னு நம்ம நிறைய பேர் புலம்புறதை பார்த்துருக்கோம். எஸ், இது சம்மர் சீசன். இதுக்கப்புறம் பருவமழை செட் ஆகும், மழை காலம் வரும். அப்போவும் நம்ம புலம்புறது கண்டினியூ தாங்க ஆறுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாதுங்க. எதையும் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கா, இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன செய்யணுங்கிறது அப்போ நம்ம யோசித்து செயல்படணும் அப்படின்னு. இது தாங்க நம்மள நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு எப்போ பாரு ஒருத்தரை பார்த்தா பிரச்சனையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் காமன் தான். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ தைரியமாக நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டியதோ இல்லை பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவோம். அதை கான்சன்ட்ரேஷன் வேணும். நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் இன்றைக்கி வேலையை முடிக்க முடியும். இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்னா இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சால் தான் ஃப்ரைடேவை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். இந்த விஷயம் தாங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்ல தான் இப்போ நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன நடக்கிறதோ இன்றைக்கி செய்ய வேண்டியதை செஞ்சுருவோம். வீடியோவை எடுத்துகிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். இந்த வீடியோ எடுக்கிறச்சே எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணுங்கள்.